இன்னைக்கு பேசுறதுக்கே ஆள் இல்லைன்னு அதிமுகலேருந்து வந்த ரகுபதியை தானே பேச விட்றீங்க? வெக்கமா இல்லை உங்களுக்கு? திமுககாரன் யாரும் இல்லையா? திமுகவில் பாதி டிக்கெட் அவுட்டு தெரியுதா? இல்லை, இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜீவ்காந்தி அண்ணா வந்திருக்கிறாரு, இன்னும் பல பேர் வந்துட்டு இருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி இங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த திரும்புகிற கேப்பில் சேர் கீழே வெடி வச்சுருவார் தம்பி ராஜீவ். உங்களுக்கு தெரியாது அவரை பற்றி. சீட்டு மட்டும் கொடுக்காம இருங்களேன். சக்கர நாற்காலி சரிகாரன் நானும் தான் எல்லாரையும் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதுக்காக சக்கர நாற்காலி சரிகாரன். ஐயோ பாவம் தம்பி, சீட்டு போயிடும். ஏங்க இதெல்லாம் கேட்குறீங்க? ராஜீவ் காந்தி நான் எதுக்கு சொல்கிறேன், நல்ல பேச்சாளர் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் மாணவரணி செயலாளராக மாற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரி இதில் சொல்கிறேன். நான் சொல்றது யாரை உங்களின் முகமாக நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள்ன்ற அடிப்படையில் சொல்றேன்ப்பா. நான் பேசுற கான்டெக்ட் புரியல. ஓகே ஓகே ஓகே. கட்சியை டிஃபெண்ட் பண்றதுக்காக நீங்க ஒருத்தரை முன்னெடுத்துறீங்க. இப்போ தம்பி ராஜீவ்காந்தி அற்புதமான பேச்சாளர், அதெல்லாம் சொல்லல. அதுக்காக ராஜீவ்காந்தி போய் ஸ்போக்ஸ் பர்சனை பேச முடியுமா? எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்றதுக்காக நீங்க ஒருத்தரை ஃபீல்டு பண்றீங்க. அப்போ ஒரு அமைச்சரவையில் இருக்க ஒருத்தர் தான் நீங்க பேசணும். கண்டிப்பா. அப்போ அதுக்கு நீங்க ரகுபதி தானே தேர்ந்தெடுக்கிறீங்க.